பிரியமானவர்களே, உலகப்புறமான பயம் இருந்தால் நாம் யார்? முதலாவது யோபு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தின் அடிப்படையிலே நாம் பாவம் செய்பவர்கள், அதாவது பார்வையற்றவர்கள். ஒருவேளை நம்முடைய பார்வையில் நாம் தேவனிடத்தில் முழுமையாக வந்துவிட்டோம் என்று சொல்லி எண்ணுவோம். ஆனால் இன்னும் நாம் முழுமையாக தேவனிடத்தில் வரவில்லை. அப்படி வந்திருந்தால் நமக்குள்ள உலகப்புறமான பயம் இருக்காது. 2வது நீதிமொழிகள் 29, 25ஆம் வசனத்தின் அடிப்படையிலே நாம் கண்ணியில் விழுபவர்கள், அதாவது மத்தேயு 10, 28ஆம் வசனத்தின் அடிப்படையின்படி கட்டளையை மீறுபவர்கள். 3வது யோபு 6:21 அடிப்படையிலே நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், அதாவது ஆபத்தை கண்டு பயப்படுவோம், கர்த்தரை முழுமையாக நம்ப மாட்டோம். நம்மளை நம்பி ஒரு பொறுப்பையும் கொடுக்க முடியாது. ஏன்னா உலகத்துக்கு பயப்படுறவங்க கர்த்தரை நம்ப முடியாது. கடைசியாக மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் அடிப்படையில் அற்ப விசுவாசிகள், அதாவது ஆண்டோடு கூட இருப்போம், பிரச்சனையில் நம்ப மாட்டோம். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள் இருக்குமானால் அதை மாற்றுவோம், கர்த்தருக்கு பயத்தில் வளருவோம். ஆமென்.